ஆக்டர்ஸ் வனிதா விஜயகுமாரை எழுதி இயக்கி நடிச்சிருக்க படம் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மூவி. இந்த படம் ஒரு நாள் முன்னாடி ஜூலை 11ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. இசைஞானி இளையராஜா இந்த படத்துல என்னோட பாடலை பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேஸ் போட்டிருக்காரு. உடனடியா பாடலை நீக்கணும், அப்படி இல்லைன்னா நஷ்டஈடு தரணும் அப்படிங்கிற மாதிரி கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போய் பரபரப்பை ஏற்படுத்தி சோசியல் மீடியா ஃபுல்லாவே சர்ச்சைக்குரிய விஷயமா பேசப்பட்டு வருது. இந்த படத்தை வனிதாவோட மகளான ஜோவிகா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பழைய படமான மைக்கேல் மதன காமராஜன் அப்படிங்கிற படத்துல இருந்து ராத்திரி சிவராத்திரி அப்படிங்கிற பாடலை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த பாடலை தான் இளையராஜா என்கிட்ட பர்மிஷன் கேட்காம அனுமதி இல்லாம பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு இப்ப கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில இப்ப வனிதா விஜயகுமார் இத பத்தி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அழுதுகிட்டே இதுக்கான பதில சொல்லி இருக்காங்க. நானும் என்னோட மகளும் இளையராஜா சாரோட பாடலை பயன்படுத்த தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட நாங்க போய் கேட்டோம், காலில் விழுந்து ஆசீர்வாதம் கூட வாங்கிக்கிட்டோம். அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறமா சோனி மியூசிக் நிறுவனத்துக்கிட்டையும் நாங்க பர்மிஷன் வாங்கிக்கிட்டோம். நாங்க இளையராஜா சார் கிட்ட நேர்ல கேட்கும் போதே எங்களை திட்டி இருக்கலாம், ஆனா இப்ப வழக்கு போடுறாரே அப்படின்னு கண்ணீரோட பேசி இருக்காங்க வனிதா. மேலும் இளையராஜா சார் ஒரு மியூசிக் லெஜெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நான் சின்ன வயசுல இருந்தே அவரோட வீட்டில் வளர்ந்துருக்கேன். அவர் எனக்கு கடவுள் மாதிரி. கடவுளே ஒரு கஷ்டத்தை கொடுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னும், நான் அவங்க வீட்டு மருமகளா போக வேண்டியவ அப்படின்னும் சொல்லி, மேலும் உண்மையை சொன்னா தப்பாகிடும் அப்படிங்கிற மாதிரி வனிதா விஜயகுமார் அழுதுகிட்டே சொல்லியிருக்க விஷயம் இப்ப வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தை பாத்தீங்களா அப்படின்னும், இளையராஜா சார் பண்ணியிருக்க இந்த ஒரு செயலை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.